ஒவ்வொரு வருஷமும் தங்களுக்கு பிடித்த நடிகருடைய படம் தீபாவளிக்கு வரல அப்படின்னா அந்த படம் வரும் நாளையே தீபாவளியாக ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பொங்கலை தீபாவளியாக மாற்ற போவதும் கொண்டாட போவதும் ரஜினி ரசிகர்கள் தாங்க. அதற்கு முக்கிய காரணம் பேட்ட படத்துடைய ட்ரெய்லர் தான். இதுவரை 3 தலைமுறை ரசிகர்களை தன் திரைப்பயணத்துல கடந்திருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதிலும் 1979 வந்த படம் 6 இருந்து 60 வரை, 80கள்ல பில்லா, 81ல தில்லுமுள்ளு என எந்த ஜேர்னல் எடுத்தாலும் அதுல தன்னுடைய தனித்துவமான நடிப்பு நடித்து சும்மா கலக்கி இருப்பாரு நம்ம தலைவர். அதன் பிறகு 90கள்ல வந்த அண்ணாமலை, பாஷா, முத்து, படையப்பா என தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை தமிழ் சினிமாவில உருவாக்கி இருந்தாரு. ஆனா படையப்பா படத்திற்கு பிறகு 2002ல வந்த பாபா முதல்ல 2018ல வந்த 2.0 வரை வந்த படங்கள்ல ரஜினிகாந்த் அவருடைய சிறப்பான பங்கை கொடுத்திருந்தாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றது போல ரசிகர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்துல கூட வெற்றி படமான சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன், கபாலி கூட அவருடைய ரசிகர்களுக்கு ரஜினி படம் பார்த்தது போல ஒரு திருப்தியை கொடுத்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த படங்கள்ல விண்டேஜ் ரஜினிய பார்க்கவே முடியல. சுருக்கமா சொல்லணும்னா இந்த படங்கள் அனைத்தும் இது சங்கர் படம், இது ரஞ்சித் படம் அப்படின்னு தோணுச்சு தவிர இது ரஜினி சாருடைய படம் அப்படின்னு தோணவே இல்லை. இந்த கருத்தை இப்போ கார்த்திக் சுப்ராஜ் உடைச்சிருக்காரு, அதுவும் பேட்ட படத்தின் மூலியமா. இதே போன்ற தாக்கத்தை கபாலி டீசரும் கொடுத்திருந்தாலும் அதை விட ரசிகர்கள் பேட்டைய அதிகம் எதிர்பார்க்க காரணம் என்னன்னா, இதுவரை ரஜினி சார் என அழைக்கும் பல இயக்குநர்கள் படங்கள்ல ரஜினி சார் நடிச்சிருக்காரு. அனைத்து இடங்களிலும் தலைவர் என எப்போதும் அழைக்கும் அவருடைய தீவிர ரசிகரான கார்த்திக் சுப்ராஜின் படத்துல அவர் இப்போ நடித்திருப்பதுதான் அண்ணாமலை, படையப்பா, பாஷா படங்களை போல ஹேட்டர்ஸே இல்லாத ரஜினி படமாக பேட்டை இருக்கும் என்பதற்கு சில உதாரணங்கள் சொல்றேன். சூப்பர் ஸ்டாருடைய வெற்றி ஃபார்முலா எல்லாமே ஒண்ணுதான். 2 பீரியட் சப்ஜெக்ட். படத்துடைய ஒரு பகுதி அவருடைய இளம காலங்கள்லயும், மறுபகுதி பிளாஷ்பேக் அல்லது வயதான காலங்களையும் நடப்பதாக கதை அமைஞ்சிருக்கு. ரஜினியின் மெகா ஹிட்டான நல்லவனுக்கு நல்லவன், அண்ணாமலை, படையப்பா என பல படங்களின் கதையும் திரைக்கதையும் இதான். இதே ஃபார்முலா பேட்ட படத்திலும் இருக்கு. ஒரு கெட்டப்ல முறுக்கு மீசியோடையும் மற்றொரு கெட்டப்ல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லயும் நம்ம தலைவர் சும்மா கலக்கிறாரு. இந்த 2 ஏரியாவிலுமே அவர் பண்ணியிருப்பார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய மாச காட்டும்படி பல பில்டப் வசனங்கள் பேசுறாரு. சாதாரண ஒருத்தன் அடிச்சா அடி இல்ல, நாடி நரம்பெல்லாம் சண்டை வெறி பிடிச்சவன் அடி போல் பல வசனங்கள்ல பல படங்கள்ல பாத்திருப்போம். அதே போல பேட்ட பட ட்ரெய்லரிலும் 20 பேரை அனுப்பி வச்ச எல்லோரையும் அடிச்சு துவைச்சிட்டான். ஒருத்தன் உட்கார்ந்து இருக்க தினச பார்த்தாலே சொல்லிடுவேன் அவன் ரத்தம் பார்த்த பயலா இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல, ஒருத்தன யாரோ ஹாஸ்டல் வார்டனா மரண காட்டிட்டானு என பல பில்டப் வசனங்கள் பேட்ட ட்ரெய்லரிலும் இடம்பெற்றிருக்கு. இப்ப வர பல படங்களுடைய ட்ரெய்லர்ல இது போன்ற வசனங்கள் இருந்தாலும் பேட்ட ட்ரெய்லர்ல வரும் வசனம் கதையே சொல்வது போல் உள்ளதுதான் தனி சிறப்பு. அதுவும் போக இது ரஜினி படம். மேலும் ரஜினியின் ஸ்டைல், வயசு, நிறம் என இதில் ஏதாவது ஒன்ற ஒரு கேரக்டர் பேசும். வயசானாலும் உன் அழகும் உன் ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே இல்லை என்பது போன்ற வசனங்களை பேட்ட ட்ரெய்லர்லயும் இதே மாதிரியான ஒரு வசனத்தை வச்சிருக்காங்க. அதுல பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க என்ற வசனம் பளிச்சிடுகிறது. அந்த வசனத்தப்போ சில ஷாட்டுகள்ல சூப்பர் ஸ்டாரின் மேனரிசமும் துடிதுடிப்பான நடிப்பும் நேச்சுரலி எனும் போது அவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷனும் படையப்பாவில யா என்றபடி அவருடைய கண்ணாடியை இறக்கி விடும் போது பார்த்த ரஜினிய ஒரு நொடி கண்ல காட்டுறாங்க. அதே மாதிரி அவருடைய கம்பேக் வசனங்கள் படத்துடைய வெற்றிக்கு பெரிய பிளஸ் ஆக பல படத்துல இருந்திருக்கு. கெட்ட பயசார் இந்த காளி, ஒரு தடவை தான் தவறும் போல ஒரு வரியில மாஸ் காட்டுவது சூப்பர் ஸ்டாரின் இன்னொரு சக்சஸ் ஃபார்முலா. பேட்ட ட்ரெய்லர்ல சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போற என்று தன்னுடைய பாணியில மாஸ் காட்டியிருக்காரு. இதுவும் பழைய ரஜினியை பார்த்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்குது. சரி, இது எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய வெற்றி படங்கள் அனைத்திலும் ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷமான வசனத்தை அமைதியாக பேசி கைத்தட்டலையும் அள்ளியிருப்பாரு. உதாரணமாக, இனி நான் உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிருவேன், எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு, பார்க்காத தாங்க மாட்ட போல பல வசனங்கள் இருக்கு. அதே போல என்பதை விட அதற்கு மேலே பேட்ட ட்ரெய்லர்ல ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னா, கொலை காண்டுல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன் என்னும் இந்த வசனம் தான். கண்டிப்பாக இந்த வசனம் வரும்போது திரையரங்குல விசில் சத்தம் கிழிய போகுது என்பதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. குறிப்பா இந்த ட்ரெய்லர்ல சொன்னா கடைசியாக வருகிற மூமெண்ட் இந்த ரஜினியை திரையில பார்த்து 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்பதுதான் பெரும்பாலும் ரசிகர்களுடைய கருத்தே. இதுவரை இருந்த அனைத்து ஃபார்முலாக்களும் மீண்டும் இந்த படத்துல இருந்தா படம் அதே சாயல இருக்காதா என பலருக்கும் தோணலாம். அப்படி அதே சாயல இருந்தாலும் அததான் ரசிகர்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த ஏரியாவுல திருப்திப்படுத்தும் வகையில ரஜினிகாந்த் ஒரு சக்கரவர்த்தி என அவரின் வரலாறே சொல்லும். கார்த்திக் சுப்ராஜ், அனிருத், திரு இவங்களுடைய காம்போ ட்ரெய்லர்ல ஒவ்வொரு பிரேமிலும் ரஜினிகாந்தை ரசிக்கும்படி காட்டியிருப்பது படத்திலையும் தொடரும் என ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க.
இதுவரை வந்த ரஜினி படங்களை விட பேட்ட படம் ரிப்பீட் ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வைக்கும் என்பது பல விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்களுடைய கருத்து. சமீப காலமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர இருப்பது, படம் நடிப்பதை நிறுத்த போவது, நடிக்கும் படங்களில பழைய ரஜினியை பார்க்க முடியாமல் போனது என பலவிதமான பிரச்சனைகள் ரஜினி ரசிகர்களுக்கு இருந்தது. அந்த அனைத்து பிரச்சனைகளையும் தகர்த்து பேட்ட பேரனுபவத்தை தரப்போவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. படத்துடைய தலைப்பு பேட்டை என்பது சென்னை வாசிகள் பலருக்கும் புதுப்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பல இடங்களை ஞாபகப்படுத்தலாம். ஆனா படமோ மதுரையை மையமாக எடுக்கப்பட்டிருப்பது பலருக்கும் குழப்பத்தையும் தரலாம். அப்படி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தெளிவுரை. இந்த படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் மதுரையை சேர்ந்தவர் என்பது பலருக்கும் தெரியும். அதனாலதான் அவருக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு இடத்தை இந்த படத்திற்கு களமாகவும் தலைப்பாகவும் வச்சிருக்காரு. இதே போல மதுரையை களமாக கொண்டு வெளியான ஆடுகளம் திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் பெயர் கூட பேட்டைக்காரன் என்பது இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா மதுரையில முக்கிய சந்தை பகுதியான நெல்பேட்டை என்றொரு பகுதி இருப்பதால அதையே தலைப்பாகவும் களமாகவும் கார்த்திக் சுப்ராஜ் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அவருக்கு மிகவும் பிடித்த படம் முள்ளும் மலரும் என பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. அந்த படத்துடைய களமோ ஒரு மலை கிராமம். அதே போல பேட்டை படத்தின் இன்னொரு களமோ மலைப்பகுதி தான். இரண்டு படத்திலும் ரஜினியின் கதாபாத்திரத்தின் பெயர் காளி தான். கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஃபேன் மூமெண்ட்டை பார்க்கும்போது கெட்ட பயசர் இந்த கார்த்திக் என்றே சொல்லலாம். ட்ரெய்லரே பல ரசிகர்களுக்கு பழைய ரஜினியை பார்த்த திருப்தியை கொடுத்திருக்க இயக்குனரோ சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல இது சும்மா ட்ரெய்லர் தாமா என்று காலரை தூக்கி விடுறாங்க. தலைவர் ரஜினி நடிப்புல பொங்கலுக்கு வெளியாக உள்ள பேட்ட படம் அனைத்து ஏரியாவிலும் கல்லா கட்ட எங்களது சேனல் மூலியமாக எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பேட்ட படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.